ஆமா ஆமா பாட்டி மழை. ஐயோ நீங்க வர வேணாம், நான் தான் நேத்தே சொல்லிட்டு நான் வரேன்னு சொன்னேன்ல. மழை வந்தா வராதீங்க பாட்டி. பாயாசம் இருக்கு, ரசம் இருக்கு, மோர் இருக்கு. கூட்டு கொண்டு பாயாசத்தை கொண்டு கொடுங்க பாட்டி. பாத்திரம் சாமி அந்த டம்ளர் கொடுங்க பாட்டி. அதுல கூட்டு பாயாசம் வாங்கிக்கோங்க, இதுல கூட்டு கொடுத்துருங்க சாமி. பாட்டி பாயாசம் வந்துருச்சு, கூட்டு மட்டும் கொடுத்துருங்க. ரசத்துக்கு ஏதாவது ரசம், இதுல ரசம், இதுல வேற ஏதாவது கொடுத்துருங்க. சாதாங்க ஒருத்தர் கொடுக்க சொல்றேன். ஒருத்தர் சாதம் கொடுங்க ஐயா. மேல இருக்கிற இதுல கொடுக்க சொல்லுங்க. முதல்ல காலி பண்ண சொல்லுங்க. அதுக்கு அம்மா சாப்பாடு வரவங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க. வாங்க சாதம் அங்கிருந்தே கொடுத்துருங்க. இப்ப நம்ம அளவுக்கு பிளேட் பொதுமக்களுக்கு பேப்பர் இது கொடுக்குறாங்க. கரண்டி போட்டு கொடுப்பா. இல்லை கரண்டி போட்டு விடு. சாதம் வந்துருச்சு. சாதம் அங்கே இருக்கு. சின்னதா இருக்கு. வேலை இதான் கிடைச்சது. சரி அப்புறம் இதை வாங்கிட்டு எல்லாமே பிடிக்குமா? இவங்க இலை அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்கிப்பாங்க. அவங்க சாமியாரங்க வச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு தான் சாமியாரங்களுக்கு நம்ம பிளேட் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஐயா. அவங்களுக்கு எல்லாத்தையுமே இருக்குங்க. எல்லாத்தையும் ஒரு இப்படி வச்சிருங்க ஐயா. இது நெய் ஆமாமா கூட்டு இருக்குங்க. கொடுங்க. செப்பல் மட்டும் கொஞ்சம் கைட்டு விட்டுருங்க. எல்லாமே நீங்க தான். இங்க இல்லைங்க. கூட்டு கூட்டு வாங்கிக்கோங்க. ஐயா அந்த 20 ரூபா தட்சணை யார்கிட்ட இருக்கு? சாமி அந்த 20 ரூபா கூட்டு ஒரு கண்டி ஐயா. கூட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க ஒண்ணு இன்னொருத்தர் வச்சுக்கோங்க. சாமி உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிடுங்க. வரிசையா இருக்கு. இருங்க அந்த 20 ரூபா தட்சணை கொடுக்கறது சாமி. என்ன ஐயா வேணும்? காரக்குழம்பு, காசு வாங்கிக்கோங்க. 20 ரூபா வாங்கிக்கோங்க. பைசா சாமி இங்க வாங்க வாங்கிக்கோங்க. வருவார். சாம்பார் ரசம் அப்படி சாதம். பழம் இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துருங்க. ஒண்ணு ஏங்க இந்த எடுத்துன்னு வந்துருங்க. அப்படி கொடுக்க முடியாது, வரமாட்டாங்க. இப்படி எடுத்துன்னு வந்து இந்த லாஸ்ட்ல எடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு இப்படி போயிடுவாங்க ஐயா. காசு வாங்கிக்கோங்க ஐயா. இவருக்கு 20 ரூபா கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஓகே கொடுக்குறோம். அதிகமா மோர் கொடுத்துருங்க. பாயாசம் மட்டும் தனியா கப்பல கொடுத்துருங்க. கப்பு கொடுக்குறவர் முன்ன கொடுக்கணும். பாயாசம் கொடுக்குறவர் பின்னாடி போய் கப்பு
ரசம் சாம்பார் பருப்பு இருக்கு போறீங்களா பருப்புலாம் இருக்கு வாங்கி இருக்கு கூட்டு இருக்கு கொடுங்க கொடுங்க எல்லாரும் சரணே அப்படி போறவங்களையும் கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு போறீங்களா ஆமாமா இல்ல சாம்பார் ரசம் பருப்பு ஐயா ஓரம் வந்துருங்க ரோட்ல நிக்காதீங்க ஓரம் வந்துருங்க ஓரம் வந்துருங்க வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்க வாங்க சாமி எல்லாரும் வாங்கிக்கோங்க இல்ல இவங்களை கூட்டு வர்றதுக்கு போனேன் இவங்க அங்க வெயிட் பண்ணாங்க இவங்களுக்கு இடம் தெரியாதுல்ல கரண்டிலே போடுப்பா தம்பி கரண்டிலே போடு அது நல்லா இருக்கும் இது கீழே சிந்தாம் போடு அவருக்கு மாவட்ட செயலாளர் ஆயிட்ட பிறகு பங்கன்ல கலந்தாதான் செயலாளர் என் நம்பர் வாட்டில் ஓ நம்பர் 2 நம்பருமே ஆயிட்டு இருக்கு நம்பர் இருக்கா எந்த நம்பர் தெரியும் 978 அது மெயில் கிரியேட் பண்ணி மெயிலில் கான்டாக்ட் போட்டீங்கன்னா நீ எத்தனை ஃபோன் மாற்றினாலும் அதில் வந்துடும் இல்லை ஃபோன் மாற்றும் போது ஃபோன் சாமி மிக்சர் பாக்கெட் ஆமாம் கொடுங்க மறந்தே போயிட்டேன் எடுங்க சாமி எல்லாருக்கும் ஒரு மிக்சர் பாக்கெட் கொடுத்துருங்க இருக்குங்களா அது முன்னாடி இருந்தது எடுக்க மறந்துட்டேன் திரும்ப கூப்பிட்டு கொடுத்துருங்க சாமி சாப்பாடு வாங்கினவங்களாம் நாங்கள் வந்து மிக்சர் வாங்கிக்கோங்க ஒரு பாக்கெட் கொடுத்துருங்க ஐயா என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வாங்க அப்படி ஓரம் வாங்க ஐயா சாப்பிடுறீங்களா கொடுங்க எல்லாரும் கொடுங்க நம்ம நேரில் எடுக்கலாம் நம்பர் ரெண்டுமே வாட்ஸ்அப் எது வாட்ஸ்அப் நம்பர் 883 ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான் சேலம் குரூப் எல்லாமே நமக்கு அப்போ 20 வருஷம் சரி சார் தான் ஃபோன் பண்ண உள்ள போறதுக்கு அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் என்ன ஒருத்தர் விஜய் பிரச்சனை கொடுத்துருங்க சாமி 20 ரூபா ஐயா ஐயா
இது இங்கதான் உட்கார வைப்பாங்க, லாஸ்ட் வரைக்கும் உட்காருவாங்க. ஒரு 200ல இருந்து 250 பேர் உட்காந்துருவாங்க. மழை ஈரமாயிடவே நம்ம இதை இங்க ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துருவாங்க. 2 லைனா உட்காந்துருவாங்க 2 பக்கம். ஆமாங்க. தண்ணிக்கு நான் அது சொல்லிக்கலாம். ஆமாங்க, இன்னைக்கு 250 பேருக்கு பண்ணிருக்கு. நமக்கு எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ ஐயா என்ன சொல்றாரோ அதை பண்ணிட்டோம். அவ்வளவு நம்மகிட்ட டிமாண்ட்லாம் எதுவும் இல்லைங்கய்யா. எவ்வளவு கொடுத்தாதான் பண்ணுவோம், அவ்வளோலாம் இல்லை. நீங்க என்ன கொடுத்தாலும் நம்ம செய்வோம். சரி சரி. இது எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு ஒரு 230 இருந்து 250 பேர் சாப்பிடலாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க? அவங்க 4 பேர் 5 பேர் வருவாங்க. நம்ம கொடுக்கறது தரமா கொடுப்போம், அரிசியில இருந்து எல்லாமே. ஆமாங்க, நீட்டா பண்ணிடுவோம். நம்ம மாமா செஞ்சுட்டு இருந்தாங்க ஐயா, அவங்க ஐயாவுக்குலாம் தெரியும், அதனால நம்ம அதை கண்டினியூ பண்றோம். நமக்கு ஆமாங்க ஐயா, ஃபார்மிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்துல கிராமத்துல நிலம் இருக்கு, விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா மாதிரி ஒரு சிலர்லாம் இது இந்த சேவை விடக்கூடாது 50 வருஷமான்றதால நம்ம யார்ட்டையும் கேட்கலாம் மாட்டேங்க. யாராவது உங்களை மாதிரி சொன்னா பண்றோம். அது இல்லாம நாங்க டீமா மாசத்துல பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி ஒரு 8 நாள் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. நாங்க ஆளு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அது ஒரு 8 நாள் பண்ணிட்டு இருக்கோம். 8ல இருந்து 10 நாள் பண்றோம். மற்ற நாட்கள் உங்களை மாதிரி யாராவது வரவங்க செய்யுங்கன்னு சொன்னா செய்வோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்க, வீட்டுக்கு வாங்க. எங்கேருந்து ஒரு 10 கிலோ 12 கிலோமீட்டர் தான். ஐயாலாம் வந்திருக்காங்க, ஐயாவுக்குலாம் தெரியும். இவரு நம்ம ஊர் தாங்க ஐயா. இவரு தான் செயலாளராக ஜெயிச்சிருக்காரு. இந்த கிரிவல பாதையை டெவலப் பண்ணதே மாமாவும் அவங்க குருநாதர் தாங்க ஐயா. ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன இந்த 8 லிங்கம் கிரிவல பாதையில அஷ்டலிங்கம்னு சொல்லி 8 லிங்கம் இருக்கு. 8 லிங்கத்துக்கும் விளக்கு கூட போடுறதுக்கு ஆள் இல்லாம இருக்காங்க. மூப்பனார் சுவாமிகள் எல்லா லிங்கத்திலையும் பாத்தீங்கன்னா கல்வெட்டுல மூப்பனார் சுவாமிகள்னு பேர் இருக்கும். அவரும் மாமாவும் தான் எல்லா லிங்கத்துக்கும் அந்த இடங்கள்லாம் புனரமைச்சு, சில இடங்கள்லாம் ஆக்கிரமிப்புல இருக்காது, அதெல்லாம் கோர்ட் வழி போயிட்டு. இல்ல ரோடு கிடையாதுங்கய்யா, அந்த கோவில் இடங்கள் 8 லிங்கம் பாத்தீங்கன்னா உள்ள அங்கங்க இடம் இருக்குங்க. அது எல்லாம் கம்பி வேலி போட்டு எல்லாம் பண்ணது பாத்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் கல்வெட்டுல அவங்க பேர் இருக்குங்கய்யா. அந்த மண்டபம் முன்னாடி பக்தர்கள் வந்தா நிக்கிற அந்த மண்டபம்லாம் கட்டினது அவங்க தான் பண்ணுவாங்க. பெரிய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. மாமாவும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, எலக்ட்ரிகல்ஸ் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு பிள்ளைங்க இல்லைங்கய்யா. இப்போ இருக்கிறது மாமாவோட இது நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வர வருமானத்தெல்லாம் மேக்சிமம் இந்த சேவையில கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லோக்கல்ல இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கஞ்சா நிறைய அதுவும் இருக்காங்க ஐயா. என்ன பண்றது? ஆமா, கவர்மெண்ட் எல்லாரையும் களை எடுக்குது. ஒன்றும் பண்ண முடியும், நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. அங்கங்க பூத்து போட்டு போலீஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியல. போலீஸ் வராங்கன்னா ஒதுங்கிக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? சொல்லிட்டேன், அவருதான் செயலர். வாங்கிக்கோங்கம்மா சாப்பாடு வாங்கிக்கோங்கம்மா. நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, எப்படி டேஸ்ட் இருக்குன்னு மட்டும் பாருங்க. நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க பார்த்தாவே தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் நான் டெடிகேட்டடா பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. ஏன்னா இவங்க எல்லாம் வயசானவங்க, இவங்களுக்கு உறவுல இருந்து எல்லாம் நல்லா டைஜஷன் ஆகணும். அதே மாதிரி நம்ம வீட்டுல என்ன செய்யறோமோ அப்படிதான் ஐயா செய்யறது. உளுந்து வடெல்லாம் கூட பாத்தீங்கன்னா நேச்சுரலா தான் எண்ணெய் இல்லைன்னா எதுவுமே. ஆமா ஆமாங்க, ஆயாசமே நல்லா இருந்தது. கொடுங்க ஐயா, கொடுங்க அடுத்து போலாம். இருக்குங்க ஐயா, இன்னும் இருக்கு. ஒரு ட்ரம் ஃபுல்லா இன்னும் பெரிய ட்ரம் ஐயா, இன்னும் பெரிய ட்ரம் ஃபுல்லா இருக்கு. இந்தாங்க
இருக்கு ஓகே. இல்ல பாருங்க எங்கேயோ ஒரு இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பூஜை போடுறீங்க. இங்கே கொஞ்சம் சாப்பிடலாம்ப்பா. நீங்க எப்படி விட்டு போறீங்க? இங்கே கொஞ்சம் சாப்பிடலாம். சாப்பிட்டோம். இல்ல கொஞ்சம் இதுக்கு போறேன் நான். சாப்பிட்டு வாங்கிக்கங்க, சாப்பாடு வாங்கிக்கங்க. ஆமா மழையில இல்லைன்னா லீவுக்கு நிறைய கூட்டம் வந்திருப்பாங்க. இல்ல இப்போ எல்லாம் நியூஸ் பார்த்துட்டு தான் சொல்றாங்க ஹெவி மழைன்னா வீட்லயே இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போனோம். ரைட்ல 24 அந்த ரவுண்ட் ஐயா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க சாம்பார் ரசமா. அதெல்லாம் வந்து பிரமாதமா இருக்கு. சிறப்பா பண்ணிட்டு இருந்திருக்கலாம். எல்லாம் 200 எல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாம் கிராண்டா பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம ஒண்ணு நினைச்சா இறைவன். காலையில வரைக்கும் 8 மணி வரைக்கும் மழை. சமையல் 3 பேரும் நல்லா நனைஞ்சிட்டாங்க. கூட நம்மளும் நனைஞ்சு கிழிஞ்சு ஏற்றி அப்படியே முடிச்சுட்டோம். விட்டுருன்னு பார்த்தா விடவே இல்லை. நைட் வரைக்கும் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேகம் பாருங்க மஞ்சு ஓவரா கட்டிட்டு மலையில. மலையில் அந்த அளவுக்கு மஞ்சு கட்டினா விடாது. அவங்க போய்க்க வேண்டியதுதான். கோயிலுக்கு கூட்டு போயிடுறோம். இல்லை அது டைம் இருக்காது. 4 மணிக்கு மேலதான் இருக்கும். ஆதி அருண் ஆதி ஸ்ரீரங்கமா? கோயில் மூடி கோயில் மூட மாட்டாங்க. கோயில் அது பிளாக் இல்லையா? அந்த கோயில் போய் பார்த்துட்டு ஆதி அண்ணாமலை பார்த்துட்டு அது போய் பார்த்துட்டு இவரு என்ன பண்றேன்னு கேக்குறாரு. இங்க ஜாயின் ஆகிக்கலாமா? கொஞ்சம் முன்னாடி ஒரு இன்னொரு தங்க இருக்காங்க, அவங்க பார்த்து பேசணும். கூட்டு எடுத்துக்கோ கூட்டு எடுத்துக்கோ. ஆமா அடுத்து போயிடலாங்க. அடுத்து போயிடலாம். அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். அது வீட்டுல விரதம். வீட்டுல ஒரு வேலை தான் சாப்பிடணும். முசுந்தி பார்த்து சாமி எதுக்கு தீபாவளி யாருக்கும் கொடுக்கலையா? எல்லாரையும் மதிச்சிருக்கீங்க, என்ன மட்டும் மதிக்காம யாருக்கும் கொடுக்கல. யாருக்கு கொடுத்தேன் சாமி? உங்களுக்கு காசு கொடுத்தேன். ஒரு வரவே இல்லை எனக்கு. யாருக்கும் கொடுங்க. அவங்க 2 பேர் வந்தவங்க எங்க போகணும் சார்? 2 பேர் சர்வீஸ் அப்படியே ஏற்றிடலாங்க ஐயா. சாப்பாடு வாங்கிக்கோங்க. வாங்க ஐயா வாங்க. தட்டு கொடுங்க, தட்டு கொடுங்க. வாங்க. நிறைவாவே கொடுங்க ஐயா. சாப்பாடு ஃபுல்லா வாங்க. வாங்க அண்ணா பிரசாதம். வாங்கம்மா வாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. அண்ணா பிரசாதம். சைடு தட்டு வாங்கிட்டீங்களா? தட்டு இருக்கா? சரி சரி தர இருப்பாங்க. ஒரு வித்தியாசமான போஜனம் ஆயிடுச்சு.
கொடுங்க. சாப்பிட்டு வந்து வாங்கிக்கோங்க ஐயா. எவ்வளோ வேணுமோ வேணுன்றதை வாங்கிக்கோங்க. அம்மா சாப்பிட்டுட்டு பக்கத்தில் குப்பை தொட்டியில் போடுங்க, ரோட்டில் போட்டுறாதீங்க ஐயா. சாப்பிட்டுட்டு பிளேட் எல்லாம் பக்கத்தில் பாருங்க, குப்பை தொட்டி இருக்கு, அழகாக போட்டுருங்க. சாம்பார் வாங்கிக்கோங்கம்மா. சரி சரி சரி. என்ன ஐயா வேணும்? மிக்சர் கொடுக்குறாங்க பாருங்க. ஆயிட்டீங்களா? சரி. ஐயா பிளேட் இந்த பிளேட்டு கொடுங்க. இது அவ்வளோதானா? ஓகே. வாங்க ஐயா வாங்க. தண்ணி பிரிச்சு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டீங்களா? பச்சை வெட்டி கொடு சாமி, அதை வாங்கிக்கோங்க. நம்மள நேரம் நிறுத்தலாம். நாங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க, அதுக்கு அந்தாண்ட ஒரு 50 பேர், அவ்வளவுதான், காலி ஆயிடும். அதனால மூடி சாப்பாடு எடுத்துவீங்க. ஒரு பிளேட்ல கண்ணே எனக்கு சாப்பாடு கொடுங்க. இருக்கு பரவாயில்ல, மலமலன்னு பரவாயில்ல. நமுத்திருச்சேன்னு பார்த்தா மலம். ஆமா ஆமா, நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் மவுண்ட் அவங்க டெய்லி பண்றோம். இன்னைக்கு ஐயா அவங்க வந்து சேலத்துல இருந்து பண்றாங்க. ஒரு பாயாசம் மட்டும் ஊத்துங்க சாமி, நம்மளும் ஒரு கஃபர்ச்சினே வண்டி. சாமி இந்த கரண்டி கொடுங்க. மோர் கரண்டி உள்ளதா இருக்கு சாமி. நீட்டு கரண்டி எடுத்துவாங்க சாமி. அதை கொடுங்க சாமி, கரண்டி கொடுங்க. அதுக்கு அந்த கரண்டி வாங்குங்க. என்ன வேணும் சாமி? அந்த மூரா வேணும் சாமி. தட்சணை வாங்கி போயிடுங்க. தாங்க ஐயா. இவங்க 2 பேருக்கு கொடுக்கல பாருங்க, கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குறீங்களா? வாங்க வாங்கிக்கோங்க, சாப்பாடு வாங்கிக்கோங்க. கொஞ்சம் வெளி பிடிச்சி ஊத்துலாம் பாரு. கொஞ்சம் வெளி பழம் வாங்கிக்க சாமி. ஏன் அவசரம் என்ன? இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க சார். மோர் என்ன போதுமா? வா வா வா. என்ன சாமி வேணும்? என்ன வேணும்? பழப்பழம் வாங்கிக்கோங்க. ஐயா என்ன வேணும்? அந்த பக்கம் வந்துருங்க ஐயா. வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. நெய் வேணும்? மோரா? கொடுங்க கொடுங்க. அவங்க நிறைய கேட்பாங்க. அன்லிமிட்டடா நல்ல மோர்லாம் கரைச்சி வயிறு அல்சர் ப்ராப்ளம் இருக்கும். குடிக்கலாம் குடிக்கலாம். வாங்க வாங்க தாத்தா, வாங்க தாத்தா. தண்ணி வேணுமா? என்ன ஐயா வேணும்? முனிவர் என்ன வேணும்? வாழைப்பழம் வேணாமா?
கொடு சாமி வாழைப்பழம் கொடு கொடுங்க ஐயா வாங்க ரசம் கொடுங்க அவங்க போதும்னு சொல்ற வரைக்கும் கொடுங்க சாமி எதுவும் போதும்னு சொல்ற வரைக்கும் பாயாசங்க ஐயா அது ஆமா என்ன வேணும் சரி வாங்கிக்கோ பாயசம் சரி யாரும் கொடுக்கலையா அந்த கொடுங்க அவருக்கு கொடுங்க உடம்பு சரியாச்சா ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இந்தாங்க மிக்சர் வாங்கிக்கோங்க இந்தாங்க கொடுங்க வாங்கிக்கோங்க சாமி மிக்சர் வாங்கிக்கோங்க எங்க நம்ம அருள் சாமி காசா அதுக்குள்ள மறந்துட்டேன் 2 நிமிஷத்துல எனக்கு பகீர் ஆகி போச்சு நீ கேட்ட ஒண்ணு காசு நான் சாமி இன்னும் 100 பேருக்கு கொடுப்போம் இருக்கு சாம்பார் ரசம் எல்லாம் இருக்கு எல்லாம் நிறையவா இருக்கு திடீர்னு இந்த தட்டு தான் கிடைச்சது அந்த வேலை அதெல்லாம் வந்து பஜார்ல போயிட்டு மழை வரும்னு யாரும் தட்டு கொடுக்கலாம் அதுதான் அதை கொடுக்க சொன்னேன் நான் உங்களை சின்ன கப்பு பாயசம் சின்ன கப்பு காணும் இல்லன்னா ஏய் நான் லூசா நீ லூசாயா நான் லூசா நீ லூசா நீங்க தான் லூசா அவர் பாரு இன்னும் இபி துறையில இருந்து வந்துக்கிறவர் ஏதோ கூட ஷேக் ஆகாம போடணும் சாப்பாடு சாப்பிடுறவங்க வாங்க இங்க இருக்கு பிளேட் இங்க இருக்கு தண்ணி டம்ளர்னா வேங்க போறியா வாங்கி வராரு பாரு அண்ணா லோடு அந்த பக்கம் நிறுத்து புரியல வேற பிடிக்கா போட்டோ நேரம் போடாத
சங்கத்துக்குள்ளே தனியா ரொம்ப காலமா 20 பரவாயில்ல, அதெல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப ஒரு அண்ணன் மகன் தான். அவர் இப்போ பார்த்துட்டு சொந்த அண்ணன் மகன் மூக்குமுடி சாமியோட அண்ணன் மகன். ஆமாம், அவரை கொண்டு வந்து பார்த்துக்கோங்க சொல்லி வச்சிருக்காங்க. என்ன வேணுமோ வாங்கிக்கோங்கம்மா, வேணுன்றதை வாங்கிக்கோங்கம்மா. சாப்பிடுங்க. மாடுங்களா? சாப்பிடுமா? சாப்பிடுன்னு சொன்னாங்க. வைங்க வைங்க வைங்க. மாடுக்கு வந்து நிறைய சாதம் வச்சுக்கூடாது. மனுஷனுக்கு தான் சாதம் டைஜஷன் ஆகிற மாதிரி இறைவன் படைச்சிருக்கான். மாட்டுக்கு வந்து சாதம் டைஜஷன் ஆகாது. நாங்கள் கூட சாதம் வீட்டில் மீந்துச்சுன்னா வேற சில காகம் நாய் அந்த மாதிரி ஜீவனுக்கு கொடுப்போம். மாடுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டோம். அதுக்கு இறைவன் எப்படி படைச்சிருக்கான்னா வயிறு அமைப்பு, புல், புண்ணாக்கு அந்த மாதிரி. கொஞ்சம் நெய் பருப்பு சாப்பிட்டு பாருங்க ஐயா. ஐயா கொஞ்சம் சாதம் போட்டு நெய் பருப்பு. இல்லை இல்லை, அது சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். சாம்பார் தனியாக சாப்பிட்டு சாம்பார் முடிச்சிருக்கேன். தட்சணை வாங்கிக்கோங்க. அவர் நிறைய சாப்பிடுவார். ஆமா, கொஞ்சம் சாதம் வச்சுட்டு கொஞ்சம் 10 பேர் வந்து ஏன் சாப்பிட்றீங்களா? சாப்பாடு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. அங்கே கடையில் சாப்பிட்றாங்களான்னு கூப்பிட்டாங்க. அந்த இப்படியா மட்டும் சாப்பாடு வச்சுட்டு நம்ம கடையில் போய் சாப்பிட்றதா? இதுக்கு வீடியோ டைட்டில் போட்டீங்கன்னா அவர் பேர் மாநில தலைவர். ஓகே ஓகே, அவர் நேம் அனுப்பிச்சிருங்க. ஸ்பான்சர் பையன் போட்டு நான் அந்த வீடியோ லிங்க் அப்படியே புரிஞ்சுங்க. ஓகே. இங்கே சூடாகவே சாதம். சாதம் சூடாக இருக்கு.
சாப்பிடுறீங்களா அன்னப்பிரசாதம் இல்லை நெய்